அரசியலை பொறுத்தவரை, கூட்டணியை பொறுத்தவரை நம்ம தமிழக அரசியலில் பார்க்காத ஒன்றும் கிடையாது. இப்போ மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் 2024 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருந்தார். இப்பயும் எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் கூட்டணி விரிவடைவதற்கான வாய்ப்புகள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் சுயமரியாதை டச் பண்ணுது அந்த மாதிரிலாம் அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓபிஎஸ்ஸை நம்ம கூட்டணியில் தொடர வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனையாக இருந்து? இபிஎஸ் தான் ஒரு காரணமா? என்ன காரணமா? ஏன்னா இபிஎஸ்ஸுக்கும் ஓபிஎஸ்ஸுக்கும் ஆகாது. இப்போ அண்மையில் தான் பாஜக கூட்டணி வந்திருக்கு. அதன் காரணமாக நம்ம ஓபிஎஸ்ஸை தக்க வச்சுக்க முடியல கூட்டணிக்குள்ள அப்படிங்கிற ஒரு காரணமா? இது கேள்வியா இல்லை உங்கள் கருத்தா? இல்லை, நான் கேள்வியாக தான் கேட்குறேன். இல்லை, இது கேள்வியாக நல்லா புரிஞ்சிக்க முடியல. உங்கள் கருத்துனா வச்சுக்கோங்க. இதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. இதில் நாங்கள் எங்களுடைய நோக்கம், எங்கள் கூட்டணியினுடைய ஒற்றை நோக்கம், திமுக என்கிற துஷ்ட சக்தியை தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும். ஏன்னா இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. இதுக்கு மேலே அட்ராசிட்டிஸ் பண்ணவே முடியாது. இப்போது நான் இன்றைக்கி என்னுடைய அறிக்கை வந்திருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நாளிதழ்களில். காவல் நிலையங்கள் கட்ட பஞ்சாயத்து நிலையங்களாக மாறி போயிருக்கிறது. இது ரொம்ப 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 ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 5 வருஷத்துக்கான விஷயம் இல்லை. 70 வருடமாக நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை கட்டமைத்து எதை நோக்கி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் தேசத்தை எடுத்து சென்றதோ அதை கேள்விக்குறியாக்குகிற விஷயம். உலகத்தில் நீங்கள் எந்த அரசியலமைப்பு வேணால் எடுத்துப்பார்.